நான் ரப்பின் நேசத்திற்கு தகுதியானவன் என்று தங்களை தீர்மானிக்கும் இடத்தில் ஒவ்வொரு சஹாபிகளும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் என்றார் இமாம் புகாரி. அல்லாமா ஐனியும் விளக்க உரையில் எழுதுவார், எல்லா சஹாபிகளும் அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களாகவே வாழ்ந்தார்கள். இன்னொரு விஷயம் தெரியுமா? யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ அதற்கு பின்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனமும் வைத்திருந்தார்கள். பொறாமை வரவில்லை சஹாபிகளின் வாழ்க்கையிலே. நான் தகுதி என்று வருகிறார்கள், அது வேறு ஒருவருக்கு தரப்படுகிற போது அல்லாஹ்வும் ரசூலும் எடுக்கும் முடிவு அழகானது என்று ஏற்றுக்கொள்வார்கள். மாத்திரமல்ல, அவர் மீது பொறாமை வருவதில்லை. நம்ம தகுதி நினைச்சு நம்ம வருவோம், இன்னொருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மனசுல ஒரு சின்ன சலனம் ஏற்படும் இல்லையா? அந்த சலனம் உடையவர்கள் அல்ல சஹாபிகள். சர்க்காரை ஆலம் அது யாரென்று மறுநாள் தீர்ப்பு வழங்கின விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப ஆச்சரியம். வரலாறு எல்லாம் நீண்டது. நான் சொல்றது அந்த நுணுக்கத்தை பாருங்க. காலையில வந்த உடனே பெருமானார் சஹாபாக்களை ஒரு பார்வை பார்க்கிறாங்க. அப்படி பார்த்த போது பக்கத்திலே இருக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், சித்திகுல் அக்பர், நேருக்கு நேராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப், இப்படி எல்லா சஹாபிகளும். பெருமானார் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்கறாங்க, இந்த பக்கம் பார்க்கறாங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம தான் பக்கத்துல இருக்கிறோமே, கையில கொடுத்துட வேண்டியதானே, அங்க இங்கேயும் பார்க்கிறார்களே, எதற்கு என்று எல்லாரும் என்ன தோணும் அளவிற்கு பெருமானார் கேட்டார்கள், ஐனா அலி இப்னு அபீ தாலிப், எங்கே அலி அவர்களை என்று. ஆச்சரியமும் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்று சொல்வார் இமாம் ஐனி. அன்றைய தினம் மாத்திரம் அல்ல, நேற்று இது அறிவிக்கப்பட்ட தினத்திலும் இமாம் அலி இல்லை. ராத்திரி கற்பனையில் இருந்தார்களே சஹாபிகள், ஒலம் எனாமு லைலா, இரவு தூங்காமல் இருந்தார்களே, அந்த கூட்டத்திலும் அலி இல்லை. அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறான் என்றால் அவர் சபைக்கெல்லாம் வர வேண்டியதில்லை. பொறுப்புகளும் இன்னொரு பக்கம் நமக்கு வரவேண்டிய அல்லாஹ்வின் பேர் அருளும் கிடைக்க இருக்குமையானால் அது கதவை தட்டியும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் என்பார்கள். தேடி வரும்போது பயன்படுத்துங்கள் என்கிறார்கள். அதை நீ தவற விட்டு விட்டால் நீ தேடி அலைய வேண்டியது வரும். நீ தேடி அலையும் போது அது கிடைக்காது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அடைய செய்வானாக.